لكم صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நமது மாநில ஜமாத்துல் உலமாவுடைய பொறுப்பில் இயங்கும் நமது பகுதியின் ஜமாத்துல் உலமா மிகச்சிறப்பாக உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வாழ்க்கையை, வரலாறை, அற்புதமான போதனைகளை சமூக இதயங்களில் பதிவு செய்கிற மிகச்சிறப்பான மீலாது பெருவிழாவை நம்முடைய பகுதியில சங்கை மிக்க உலமா பெருமக்கள், ஜமாத்தின் நிர்வாகிகளின் ஒத்துழைப்போடு மிக அழகாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் மரியாதைக்குரிய தலைவர், நமது மாவட்ட ஜமாத் உலமாவினுடைய தலைவரும் எங்களுடைய ஆன்மீக பேரரசர் யூசுபியா அரபி கல்லூரியின் மரியாதைக்குரிய முதல்வர் ஹதரத் பெருந்தகை அவர்கள், யூசுபியாவின் பேராசிரியர் பெருமகனார் என் அன்பில் எப்போதும் இருக்கிற இர்ஷாத் ஃபாசி ஹதரத் அவர்கள், சங்கை மிக்க நமது பகுதியின் நிறைவான சேவையாளர் மரியாதைக்குரிய ஷேக் மைதீன் ஹதரத் அவர்கள், சங்கை மிக்க எங்களுடைய அன்பில் இருக்கிற அன்பரணி ஆலிம் ஹதரத் பெருந்தகை, இன்னும் ஜமாத்துல் உலமாவுடைய பகுதி செயலாளர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் ஆலிம் உட்பட மேடையில் இருக்கிற உலமாக்கள், கீழே இருக்கிற ஆலிம்கள் எல்லாருடைய பேரும் சொல்வது நமக்கு பரக்கத். நேரம் ரொம்பவும் குறைவாக இருப்பதால் சங்கை மிக்க தாய்மார்களையும் கவனத்தில் கொண்டு ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கையை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் பதிவு செய்கிறார்கள். முதலிலே இந்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு எப்படியும் வாழ்ந்து முடித்து விடலாம், அழகாக வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகப்பெரிய இலக்கு நமது வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களோடும் அழகு சேர வேண்டும். நீங்கள் சின்ன விஷயங்களில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை எடுத்தால், சட்டை அழகான சட்டை என்பார்கள், உண்ணுவது அழகாக, உடுத்துவது அழகாக, ஒது செய்யுங்கள், அஹ்ஸனல் ஒது, அழகான ஒது. புகாரி ஷரீஃபை திறந்தால் அழகு என்பது அன்னலாரின் சொற்களோடு அது இதயத்தில் நமக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை அழகான வாழ்க்கை, குணம் ஹுஸ்னுல் குலுக், அழகிய குணம். அழகு இல்லாத வாழ்க்கையின் எந்த அம்சங்களும் அது அங்கீகாரத்தை சீக்கிரம் பெறுவதில்லை. மக்களின் மனதில் கூட அழகுக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது, அழகுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. கொஞ்சம் அழகான ட்ரெஸ் போட்டால் பல பார்வைகள் நம் மீது வந்து விழும். அழகான முகம்,
பல பேர்களின் இதயத்தில் ஈர்க்கும் இடத்தை பெறும். அழகான குரல் பல பேர்களை நம் பக்கம் சாய வைக்கும். அழகான செய்திகள் ஆயிரம் ஆயிரம் இதயங்களை கொள்ளை கொண்டு விடும். என் வாழ்க்கை அழகாக வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஒரு அழகான மனிதனாக மாறு என்கிறார்கள். தாய்மார்களுக்குமாக சேர்த்து சொல்கிறேன், வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் நான் அழகை பிரதிபலிக்க வேண்டும். எனவே வாழ்வது பாக்கியம், வாழ்க்கையை அழகாக்குவது அதைவிட பெரிய பாக்கியம். இந்த உலகம் நாம் வாழ்வதற்கு, அழகாக வாழ்வதற்கு, வாழ்க்கையை எப்போதுமே தக்க வைக்க. இரண்டாவது விஷயம், நான் என் வாழ்க்கையை ரசித்து வாழ. ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ரசிப்பார்கள். கண்ணாடி முன்னால் போய் இருந்தால் கொஞ்ச நேரம் எடுத்துக் கொள்வார்கள் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா. கண்ணாடிக்கு முன்னால் கூட காரூண்ய சீலர் நேரம் எடுக்கிறார்கள். தன் முடியை அழகுபடுத்துவார்கள், தாடியை அழகுபடுத்துவார்கள், கொஞ்ச நேரம் கண்ணாடியை பார்த்து மகிழ்கிறார்கள். இங்கே கண்ணாடி பார்க்கிற போது ஒரு துஆவை கத்து கொடுக்கிறாங்க. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி. அந்த துஆவை நான் ரொம்ப வியந்து போனேன். யா அல்லாஹ், என் குணம் அழகாகணும்னு துஆ கேட்கிறாங்க. என் கோலத்தை நீ அழகாக்கி விட்டா என்று கன்ஃபார்ம் பண்றாங்க, அழுத்தம் தருகிறார்கள். கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, என் கோலம் அழகானது. இத நபி அவங்க மட்டும் ஓதுறது இல்ல, கண்ணாடி பார்க்கிற எல்லாரும் ஓதணும். பங்கரையில் இருப்பவரும் ஓதுகிறார், ரொம்ப லட்சணமானவரும் ஓதுவார், கொஞ்சம் கவர்ச்சி கம்மியானவரும் ஓதுவார். உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியுமா? அவரவருக்கு அவரவர் அழகானவர், அவரவருக்கு அவரவர் அழகானவர். அந்த ஹதீஸை அல்லாமா முல்லா அலி காரி எழுதுவார். பெருமானார் கேட்கிறார்கள், எனக்கு அழகு நீ கொடுத்தாய் ரப்பே, என் கோலத்தை அழகாக்கியவனே. கண்ணாடியை பார்க்கிற போது இந்த துஆ சுன்னத்து. நான் கண்ணாடி அதுக்காகவே பார்க்கிறேன். காலையில எழுந்திருச்சோன்னு ஒரு தடவை கண்ணாடி போய் பார்க்கிறேன். பள்ளிவாசல்ல போனா கண்ணாடி வச்சிருந்தா ஒரு பார்வை பார்த்துக்கிறார். ஏன்னா அந்த துஆவை கேட்கறதுக்காக. என் கோலத்தை அழகாக்கினாயே. அல்லாஹ்வுக்கு பிரிய என்ன தெரியுமா? அவன் கொடுத்ததை நான் ரசித்தால் அவன் பிரியப்படுகிறான். அவன் கொடுத்ததை நான் ரசிக்கணும். என் கோலத்தை எத்தனை அழகாக்கினாய் ரப்பே. அப்ப அவனை புகழ்கிற அந்த ஒரு வாய்ப்பு. என் கோலத்தை பார், என் முகத்தை பார், என் தாடியை பார், என் தலையை பார், நீ அழகுபடுத்தினாய் ரப்பே என்று அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. சங்கை மிக்கவர்களே, எல்லோருமே கேட்கிறோம். ஆனா உன்னதான் கேட்க சொன்னாங்க. என் கோலத்தை அழகாக்கிய ரப்பே, குணத்தை அழகாக்குவாயாக. அதுதான் அழுக்கப்பட்டு போய் கிடக்கிறது. நிறைய பேர் கோலத்தால் அழகு, குணம் அழகு இல்லை. குணம் அழகானால் அதற்கு பகரம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில் மனித இதயத்தில் அல்லாஹ் உனக்கு இடம் கொடுப்பான் என்றார்கள். மனித இதயத்தில் இடம் வேணுமா? மனைவியால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? பிள்ளைகளால் உனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டுமா? சமூக அங்கீகாரம் வேண்டுமா? உன் குணம் அழகாக வேண்டும். குணம் அழகானதா? விசாலமான உள்ளம், விரிந்த மனசு, எல்லோருக்கும் உதவும் தன்மை, எல்லோரையும் மதிக்கும் பக்குவம். சில பேருக்கு மற்றவங்களை மதிக்க மனசு வராது. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, அவங்க கஞ்சன் என்று மார்க்கம் சொல்லும். மற்றவனை மதிக்க மனசு வராதவர்கள் அல்லாவின் பார்வையில் தாழ்ந்தவர்கள் என்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களை மதிக்கிற போதெல்லாம் நீ உயர்கிறாய் என்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மரியாதை என்பது கேட்டு பெறுவதல்ல, மரியாதை என்பது கேட்டு பெறுவதல்ல, கொடுத்து பெறுவது என்றார்கள். நீ மற்றவர்களை மதிக்கிறாயா, அல்லாஹ் உன்னை மதிப்பான் என்றார்கள். நீ மதிக்கிறாயா, உன்னை மதிக்கிறவனை அல்லாஹ் உருவாக்குவான் என்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு இடம்
ரொம்ப விரிந்தும் விசாலமாகவும் இருக்கிறது. பள்ளிவாசல் காலியா இருக்குது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இரு சஹாபிகள் மாத்திரம் முன்வரிசையை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒருவர் உள்ளே வருகிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு அடியார்களை இணைப்பார்கள், அல்லாஹ்வை நினைவூறி கொண்டிருப்பார்கள். சஹாபிகளின் இதயமெல்லாம் அன்னலாருடனேயே இருக்கும், கவனம் சிதறுவதே இல்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபையை அவர்கள் பயன்படுத்தியதை போல் யாரும் பயன்படுத்தவில்லை. அவங்க பயன்படுத்திய பரக்கத் என்ன தெரியுமா? அத்தனையையும் வாழ்க்கையாக ஆக்கி கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால வர்றாங்க, அன்னலார் முன்னால நடக்கிறாங்க, வாய் அசைத்துக் கொண்டு வருகிறார்கள் இப்னு மஸ்ஊத். அவர்களை பின்தொடர்கிற சஹாபிகள் ஏதோ இப்னு மஸ்ஊத் ஓதுகிறார், இப்னு மஸ்ஊத் ஓதுவார்கள் என்றால் அது அண்ணல் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்த பாடம் என்று உணர்வார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நீண்ட நெடும் தொடர்பு. யாரு வந்தாலும் வாசல்ல நின்று அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டு வாசல்ல நீங்க வந்து அனுமதி கேட்க வேண்டியது இல்ல, நான் கனைப்பு சத்தம் உங்களுக்கு கேட்டால் நீங்க உள்ள வந்துடலாம்னாங்க. ஏன்? அதிகமாக உள்ளே வரும் தொடர்பு இருந்ததாலே. எந்த வீட்டுக்கு போனாலும் அனுமதி வாங்கிட்டு போகணும். அன்னலாருடைய வீட்டுக்கும் அனுமதி வாங்கிட்டு தான் வரணுங்கிற அல்லாஹ். யா அய்யுஹன், நபியை பார்த்து அல்லாஹ் மூமின்களை கூப்பிட்டு சொன்னா, லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா யூதன லக்கும். விசுவாசிகளே, சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு அனுமதி இல்லாம வரக்கூடாது. இப்னு மஸ்ஊத் விதி விலக்கு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்னு மஸ்ஊத் வாசல்ல அனுமதி கேட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, இனி அனுமதி எல்லாம் கேட்க வேண்டாம், என்னுடைய கணப்பு சத்தம் கேட்டா உள்ள வந்து விடுங்கள். அடிக்கடி உள்ள வருவாங்க. ஒரே வாசல் நின்று வரவான்னு கேட்டா அடிக்கடி உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்க வேண்டியிருக்குது. ரொம்ப வார்த்தை சுருக்கம் வல்லல் நபிகள். ஓதீத்து ஜவாமியல் கலீம், நான் வார்த்தை சுருக்கம் கொடுக்கப்பட்டேன், விரிந்த பொருள் உடையவன் என்றார்கள். வார்த்தை சுருக்கம், விரிந்த பொருள். என் பெருமான் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அதற்கு 1000 பக்கங்கள் பொருள் தேவைப்பட்டது. மிக விரிவான பாக்கியம் அல்லாஹ் எனக்கு மட்டும் கொடுத்த பாக்கியம். நாங்க இந்த ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார், எனக்கு மட்டும் கொடுத்த பாக்கியம் 5 பாக்கியம். அந்த பாக்கியம் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படல என்கிறாங்க. நபிமார்கள் எல்லோரையும் விட அல்லாஹ் என்னை மேம்படுத்தினான். 5 விஷயத்தை கொடுத்தான் அல்லாஹ், மற்ற நபிமார்களுக்கு கொடுக்காத பாக்கியங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையெல்லாம் இங்கே விவரிக்கவில்லை. அதுல ஒண்ணு இப்படி சொல்றாங்க, எனக்கு ஜவாமியுல் கலீம் கொடுக்கப்பட்டது. 5ல 1. பெருமானார் பேசின செய்திகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? ரொம்ப குறைவாத்தான் பேசுவாங்க. அந்த செய்தியை அசை போட்டுக் கொண்டிருப்பார்கள் சஹாபிகள். ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஹதீஸ் 7000 சொச்சம் ஹதீஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஹதீஸுக்கு அல்லாமா ஐனி 10,000 பக்கம் விளக்கம் எழுதி இருக்கிறாங்க. அல்லாமா ஃபத்துஹுல் பாரி அவங்க 10,000 பக்கம் விளக்கம். ஹதீஸ் 7000 சொச்சம். ஓதீத்து ஜவாமியல் கலீம், வார்த்தை சுருக்கம், பொருள் ஆழம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். ஃபுல்லில்து அலல் அன்பியா, நபிமார்களை எல்லாம் விட அல்லாஹ் என்னை மேம்படுத்தினான். இங்கே எல்லோருக்கும் சொல்வேன், சுருக்கமா பேசுறது உயர்ந்த மனிதர்களின் அடையாளம். நாவடக்கம் என்பது உன் கண்ணியத்தை மனித இதயத்தில் தரிபடுத்தும் என்றார்கள். நாவடக்கத்தை அன்னலார் பேசுகிற போது நீ வெற்றி பெறுவதற்கு வழி என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ரொம்ப பேசி பழகக்கூடாது. பயான் ஹதரத் நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்கன்னா இது சொற்பொழிவு, மக்களை வழிகாட்டுறது. வீட்டுல பேசுனா மனைவிட்ட கூட யோசிச்சு பேசணும், கொஞ்சம் தான் பேசணும். தாய்மார்களுக்கு சொல்றேன், கணவன்கிட்ட கூட கொஞ்சம் பேசுங்க. தேவைக்கு 2 வார்த்தை 3 வார்த்தை. அவர் நாளைக்கு ஆசைப்படுவார், இன்னும் கொஞ்சம் மனைவி பேச மாட்டாங்களான்னு. இன்னும் பேசணும்னு எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்பது கில்லத்துல் கலாம்,
கம்மியாக பேசுவதில் கிடைக்கும். இமாம் கஸ்ஸாலி ஒரு செய்தியை சொல்வார், ஆன்மீகத்தின் உச்சம் பெற வேண்டுமா, கில்லத்துல் கலாம், பேச்சு சுருக்கம் இருந்தால் நீ ஆன்மீகத்திலும் உச்சம் அடைகிறாய். அல்லாவின் பார்வையில் உயர்வதற்கு கூட பேச்சு குறைவு தேவைப்படுகிறது. மண் சமத்த நஜான், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌனமாக வாழ்ந்து விடு, உன் வெற்றியை அது தீர்மானிக்கும் என்கிறார்கள். இங்கே அப்துல்லா இப்னு மசூத் வாசல்ல வந்து அனுமதி கேட்கிற நேரம் அதிகமா இருக்குது. ஒரு நாளைக்கு பல தடவையும் நான் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அங்கேயும் வார்த்தை சுருக்கத்தை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து, நான் கனைத்தால் உள்ளே வந்து விடுங்கள், நீங்க வரும்போது அப்படிம்ப உள்ள வந்துருங்க. என்னுடைய கனப்பு சத்தம் எதுக்கு, நான் இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம். உள்ள வருவதற்கு கொடுக்கிற வார்த்தை கூட சுருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு மசூத் அவங்க வாயில் ஏதோ அசை போட்ட போது திக்ர் ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருப்பாங்க போல தெரியுது என்று பின்னால் தொடருகிற சஹாபிகள் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது கிட்ட வந்த உடனே நிப்பாட்டி, என்ன ஓதிட்டு வந்தீங்க, நீங்க ஓதுனா அது ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கும், அது சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அது வாழ்க்கையின் நிறைவை தரும் பகுதியாக இருக்கும். அவங்க சொன்னாங்க, நான் ஒன்னும் ஓதலையேன்னாங்க. வாய் ஏதோ அசைச்சிட்டே வந்தீங்களே, அண்ணல் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நடை போடுகிறார்கள், நான் பின்னால் வருகிறேன், அந்த வீட்டிலிருந்து அண்ணலாரை நான் தொடர்கிறேன். அங்கிருந்து பெருமானார் பள்ளியை நோக்கி போறாங்க, எத்தனை எட்டுகள் எடுத்து வைக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு போகிறேன். வீட்டிலிருந்து உம்மு சலமா வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு எத்தனை எட்டு, ஆயிஷாவின் வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு எத்தனை எட்டு, சௌதா நாயகியின் வீட்டிலிருந்து மஸ்ஜிதை நோக்கி எத்தனை எட்டு, முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா நாயகியின் வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி வரும்போது எத்தனை எட்டு. ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் வீடு உண்டு. நபியின் மனைவிமார்கள் தங்கும் வீடு என்றே ஒரு ஏரியாவுக்கு பேரு. எங்கிருந்து வரும்போது எத்தனை எட்டுகள் நான் எண்ணிக்கொண்டு வருவதுண்டு. ஏன், எல்லா வீடுகளிலும் நான் போகிறேன் அன்னலாருக்கு ஹிதுமத்துக்காக. எனக்கு ஆசை எல்லாம் அத்தனை எட்டு நானும் என் காலை எடுத்து வைத்து மஸ்ஜிதை அடைய வேண்டும். நான் உங்களை எல்லாம் கனிவோடு கேட்கிறேன், காரூணிய சீலரை அந்த சஹாபிகள் பார்த்த பார்வை, அவர்கள் எடுத்துக்கொண்ட விதம், பின்பற்றுவதற்கு பயன்படுத்தி கொண்ட அந்த பக்குவம் எத்தனை அழகானது. காலடிகளை கூட அளவிட்டு அதுபோல் நான் நடக்க வேண்டும் என்று எண்ணும் அந்த உணர்வு எத்தனை மகத்தானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்பற்றுவது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, தங்க மோதிரம் போட்டு இருந்தாங்க நபி பெருமானார் தன் கரத்துல. பெருமானாருடைய கரத்துல தங்கம் எவ்வளவு அழகா இருக்கும், அப்படியே மிளிருகிறது. தங்கத்துக்கின்ற ஒரு அழகு இருக்குது. அன்னலாரின் கரம் தங்கத்தை இன்னும் அழகாக்கி காட்டிய நபி பெருமானாருடைய விரலிலே பார்த்த தங்க மோதிரம் சஹாபிகள் எல்லாருக்கும் ஆசை, நம்ம தங்க மோதிரம் போற்ற வேண்டியதான். சில பேர்கிட்ட வசதி இல்லை. சஹாபிகள் நபியை பார்த்த பார்வை, எடுத்த வீதம், தன் வாழ்க்கையின் முன்மாதிரியாக கொண்டு வந்த வீதம், உலக வரலாற்றில் பல்லாயிரம் பக்கங்களை அவர்கள் தங்களுக்கு பதிவு செய்து கொண்டார்கள். உன்னை தெளிவா சொல்லுகிறேன், அன்னலார் உங்கள் வாழ்க்கையோடு வருகிறார்களா, நீங்கள் இந்த மண்ணில் வெறும் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. அல்லாவின் நேசத்தை நீங்கள் பெறுவதற்கு அதுதான் வகை செய்யும். அவன் ஹபீபு என் வாழ்க்கையோடு இருக்க வேண்டும். தங்க மோதிரம் தாஹா நபி தங்கரம் பூட்டிருக்க பார்த்து கொண்ட சஹாபிகள் எல்லாருமே தங்க மோதிரம் போட செய்யறதுக்கு ஏற்பாடு. சில பேர்ட்ட பணம் இல்லை, வலிமை, ஏழ்மை, தங்கம் வாங்குறதுக்கு காசு கடன் வாங்கி தங்க மோதிரம், எல்லாரும் தங்க மோதிரம் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வாரம் ஜும்மாவுல பார்த்தா எல்லாரும் கையிலும் தங்க மோதிரம். சில பேர் அப்படி லேசா காட்டுறாங்க, நாங்களும் போட்டுட்டோம். சில பெண்கள் கையில வளையல் போட்டா லேசா அசைச்சு காட்டுவாங்க, கையில வளையல் இருக்குங்கிறதுக்கு அடையாளம்.
நம்ம பகுதி பெண்களை சொல்லல, பொதுவாக அழகை வெளிப்படுத்துகிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு அது உங்கள் வீட்டுக்குள் மாத்திரம் இருந்தால் அது அழகானது என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள். அழகு வேண்டும், அலங்காரமும் வேண்டும். அது ஒரு பெண் தன் வீட்டுக்குள், குறிப்பாக தன் கணவனுக்கு இடையே மாத்திரம் ஆக்குவது அது ரொம்பவும் அழகானது என்று மார்க்கம் சொல்லும். வெளியில கொஞ்சம் அழக மறைச்சுக்கிடும். சஹாபிகளின் கரங்கள் தங்க மோதிரத்தால் அலங்காரமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க, லேசா புன்னகைக்கிறாங்க. தோழர்கள் எல்லாரும் தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க, அண்ணலார் போட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்கள் பின்னால நிக்கிறாங்க. திடீரென்று காலில் கலந்து இருந்த காலணிய அப்படியே நபி அவங்க தொழுகையிலே இப்படி ஓரமா கலட்டி வச்சாங்க. காலணி போட்டு தொழ அனுமதி இருந்த நேரம் அப்படி ஓரமா கலட்டினாங்க. பெருமானார் தொழுகையை முடிச்சிட்டு பார்த்தால் எல்லா சஹாபாக்களும் அங்கங்க ஓரத்துல காலணியை கலட்டி வச்சிருக்காங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலணியோடு நின்று தொழுகிறார்கள். திடீரென்று தொழுகையில் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் தொழுகையில் இருந்து காலணி ஒரு ஓரமா கலட்டிட்டு அப்படியே நிக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சு பார்த்தால் சஹாபாக்கள் யாரு காலிலும் காலணி இல்லை, எல்லாரும் கலட்டி வச்சிருக்கிறாங்க. என் பெருமான் கேட்டாருங்க, விமாதா ஹலாத்தும் நிஆலக்கும், ஏன் நீங்க செருப்ப கலட்டினீங்க காலணின்னு கேட்டாங்க. ரஅய்னாக ஹலாஅதா, ரஅய்னாக ஹலாஅதா, தங்களை பார்த்தோம் கலட்டினீர்கள், ஹலாஅனா நாங்களும் கலட்டிட்டோம். காரணம் கிடையாது. பெருமானார் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, உங்க காலணியில கொஞ்சம் அழுக்கும் நஜீசும் இருக்கிறது, கலட்டுங்கள் என்றார்கள். நான் கலட்டினேன், உங்களை கலட்ட சொல்லலையே. சஹாபாக்கள் சொன்ன பதில் தங்க எழுத்தால் பதிவாகிறது. தாங்க சொல்லல, தாங்க கலட்டின பின்னால் எங்கள் கால்கள் அதை சுமக்க விரும்பவில்லை என்றார். தாங்கள் கலட்டியதற்கு பின்னால் எங்கள் கால்களும் பாதங்களும் காலணி சுமக்க மறுத்து விட்டது. எங்கே ரசூல்? சஹாபிகள் பார்த்த பார்வை. எங்கள் மீலாதின் நோக்கம் எல்லாம் ஒவ்வொரு மோமினின் இதய துடிப்பிலும் அன்னலார் வாழ வேண்டும், அவர்கள் சுன்னத் ஹயாத்தாக வேண்டும். நான் நானாக வாழ்கிற வாழ்க்கை அழகானதல்ல, என் விருப்பத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை அது வெற்றிகரமான வாழ்க்கை அல்ல. நான் வாழும் ஒவ்வொன்றும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். எனக்கென்று சில விருப்பம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். என் விருப்பு வெறுப்பை தாண்டி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புகிறார்களோ அது நமது வாழ்க்கையாக வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன். அடுத்த வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல உட்கார்ந்து தங்க மோதிரம் எல்லாரும் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அந்த மோதிரத்தை கலட்டி தூக்கி வீசினாங்க, தங்கத்தை கலட்டி வீசினாங்க. கஅன்னஹு கரிஹா, ஹதீஸ்ல வர்ற வாசகம், அதை வெறுப்பதை போல் தூக்கி வீசினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅன்னஹு கரிஹா, வெறுப்பதை போல் தூக்கி வீசுறாங்க. கடன் வாங்கி மோதிரம் செய்து போட்ட மாநபியின் அன்பு தோழர்கள் உட்பட முன்னால் இருந்த அத்தனை பேர்களும் கலட்டி வீசிட்டாங்க. காசாச்சே, தங்கமாச்சே, தங்கத்தின் மதிப்பு, தங்கத்தின் மதிப்பை விட தங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான மதிப்பு அவர்களின் இதயத்துக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறார். தங்கமல்ல அவர்களின் மதிப்பு. மதீனத்தினுடைய அன்சாரிகளின் தலைவர் சையதுனா ஸஅத் இப்னு முஆத் வருகிறார் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி அம்வாலுனா ஹுது மா ஷீதா தஅ மா ஷீதா, இதோ காலமெல்லாம் நாங்கள் தேடி வைத்த சொத்துக்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் தேடி வைத்த சொத்துக்கள் தங்கள் காலடியில் கொண்டு குவிக்கிறேன் என்கிறார். நான் சொல்ற செய்தியை உள்வாங்கணும், நாளைய வாழ்க்கையாக மலர வைக்க. மதீனத்து அன்சாரிகளின் தலைவர், அழகான தலைவர்,
அவங்க தலைமை அப்படின்னா அவங்க சொன்னா அன்சாரிகள் அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. அவுசு கபீலாவின் தலைவர் சாது பின் முஆத் அவங்க சொன்ன வார்த்தை வரலாற்றின் கோல்ட்டு பதிவு. ஹாதிஹி அம்வாலுனா ஹுதுமா ஷீதா தாவுமா ஷீதா யா ரசூலல்லாஹ், நாங்கள் தேடி உழைத்த சம்பாதித்த சொத்துக்கள் தங்கள் காலடியில் சமர்ப்பணம். தாங்கள் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். தாங்கள் எதை வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அதங்க போட்டுட்டு போயிடுங்க. தாங்கள் வேண்டும் என்பதையெல்லாம் எடுங்கள், தாங்களுக்கு வேண்டாம் என்பது இங்கே கிடக்கட்டும் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னாரு பாருங்க, உலக இதயங்கள் அவரை யோசிக்க வைத்த. அவர் அடுத்து சொன்ன வார்த்தை, அன்னமா அகதுதா அஹப்ப இலையா மிம்மா தரக்த யா ரசூலல்லாஹ், ஒன்றையும் நான் இங்கே அழகாக சொல்ல விரும்புகிறேன். தாங்கள் எதையெல்லாம் எடுத்தீர்களோ அதுதான் இங்கே தாங்கள் போட்டுட்டு போனதை விட எங்களுக்கு பிரியமா. நம்ம சொல்லுவோம் எடுங்க, இவ்வளவு வேணாலும் எடுங்க. அவன் நிறைய எடுத்தா மனசு வர சொல்லும், அவ்வளத்தையும் அல்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் வச்சுட்டு போனா தாவல்லையேன்னு நினைப்போம். அவர் சொல்கிறார், அன்னமா அகதுதா அஹப்பு இலை மிம்மா தரக்த யா ரசூலல்லாஹ், தாங்களின் திருக்கரம் எத்தனை அள்ளிக்கொள்ளுமோ அதுதான் தாங்கள் கீழே போட்டுவிட்டு போறதை விட எடுத்தது எங்களுக்கு பிரியம். தாங்கள் எதை எடுக்காமல் போனீர்களோ அதை நானும் திரும்பி பார்ப்பதற்கில்லை. எங்கே அவர்கள் மாணவியை வைத்து பார்த்த இடம், தேடி வைத்த சொத்துக்கள் கூட அன்னலாருக்கு முன்னால் அது காலடியின் சமர்ப்பணம் என்கிறார் சய்யிதுனா சஅத் பின் முஆத். தங்க மோதிரத்தையா போட்டு இருப்பாங்க? தங்கத்துக்கென்று ஒரு அழகு உண்டு, அந்த அழகை ரசித்தவங்க. அது அழகுதான் ஆண்களுக்கும். அதனாலதான் அல்லாஹ் மறுமையில் ஆண்களுக்கு கூட தங்க ஆபரணங்கள் உண்டு என்று அறிவித்தான். தங்க காப்புகள் ஆண்களின் கரங்களில் போடப்படும் என்று அல்லாமா காதி பைலாவி தஃப்சீரின் விளக்கம் தருவார். ஆண்களின் கைகளிலும் தங்க காப்புகள். தங்கத்துக்கு அழகுண்டு, அலங்காரம் உண்டு. ஆனால் இங்கே ஆண்களுக்கு அனுமதி இல்லை. காரணத்தை தாண்டி அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்களா, தூக்கி வீசிடணும். ஒரு காரணமும் படிச்சேன், எங்க ஆண்களுக்கு தங்கம் போடக்கூடாது, அல்லாஹ் தடுத்துட்டான், ரசூல் தடுத்துட்டாங்க. ஒரு காரணத்தை நம்ம சூஃபியாக்கள் மாத்திரம் அல்ல, இன்றைய அறிவியல் உலகம் பெண்களின் பக்குவத்திற்கு தங்கம் பொருத்தம், அவர்களின் பலகீனத்திற்கு பெண் தங்கம் அழகு, ஆண்களுக்கு தங்கம் பலகீனம் என்றார்கள். அது ஆண்மையினுடைய ரகசியத்தை கூட குறைக்கும் என்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. உங்க பிள்ளைங்களுக்கு 2 வயசு 1 வயசு பேர் வைக்கிறோம், கொஞ்சம் அழகா இருக்கட்டும் என்று தங்கத்தை போட்டுலாம் அழகு பார்க்க வேண்டாம். கை குழந்தைகளுக்கு கூட ஆண்மகனுக்கு தங்கத்தை அணிவித்து அழகு பார்க்காதீர்கள். ஏதாவது வெள்ளிய போட்டு அழகு பாருங்க. எப்ப அல்லாஹ் தடுத்து விட்டானோ, ஹபீபு நாயகம் தடுத்தார்களோ, அது எனக்கென்ன என் பிள்ளைகளுக்கென்ன, இரண்டிலும் அன்னலாரே இங்கே முக்கியம். அதில் அழகில்லை என் பிள்ளைக்கு, மறுமைதான் அது அழகானது. அப்போ சொத்துக்களை கொண்டு காலடியில் குவித்து விட்டு எடுங்கள் என்று சொன்ன அந்த சஹாபிகள் தங்க மோதிரத்தை கலட்டி தூக்கி வீசிட்டாங்க. கடன் வாங்கி இருக்கிறோமே, கடன் அடைக்கணுமே, அந்த மோதிரத்தை தூக்கி வீசிட்டா எப்படி? யோசிக்கல. ஏங்க வீசினீங்க? சர்க்காரை ஆள வீசிட்டாங்க, வீசிட்டோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் பார்த்ததும் எடுத்ததும் மிக வியப்பானதும் ஆச்சரியமானதும். நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் அன்னலாரின் வாழ்க்கை திறந்த புத்தகம். அதுல ஒளிவு இல்லை, மறைவு இல்லை. பெட்ரூம் வாழ்க்கை உலகத்தில் ஒரு தலைவருக்கு பாதுகாக்கப்பட்டு சரித்திரமாக இருக்கும் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ். பெட்ரூம் வாழ்க்கை, ஆயிஷா நாயகி, அப்சா நாயகி, அன்னை உம்மு சலமா பெட்ரூம் வாழ்க்கை குறித்து பேசிய செய்திகள் ஹதீஸின் அங்கீகாரம். எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி நடக்கணும், ஒரு மனைவி எப்படி நடத்தணும், அவர்களை பாருங்கள், உங்கள் இல்லறம் ரசிக்கும். அவர்களை பாருங்கள், உங்கள் இல்லறம் மகிழும். அவர்களை பாருங்கள், இல்லறம் அழகாகும்.
நீங்க ஒரு இஷ்டத்துல ஒரு நிலையை கொண்டு போனால் அது உங்களுக்கு அழகாக தெரியலாம், பல பேர் பார்வையில் அது அலங்காரமாக இல்லை, அலங்கோலமாக காட்டும். அன்னலாரின் பாதையில் பாருங்கள், உங்களின் அழகு 4 பேர் ரசிக்கத்தக்க அழகாக மாறும். வார்த்தை சுருக்கம், அழகிய முன்மாதிரி. மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறார், உள்ளே ஒருவர் வருகிறார். இடம் இத்தனை விசாலம், மஸ்ஜித் இத்தனை விசாலம், முன்னணியிலே தோழர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஆனா அங்கங்க இருக்கிற இடம். உள்ளே ஒருவர் வந்தபோது ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொஞ்சம் பார்த்துட்டாங்க. எத்தனை பெரிய மனிதர்! உலகத்தில் ஒவ்வொரு மனிதனின் தகுதி அறிந்து நடத்துகிறவர்கள், தகுதி அறிந்து நடத்துங்கள் என்று கட்டளையிட்டவர்கள். மதிக்க தெரியணுங்கிறத மனித உலகத்திற்கு சொன்னவர்கள். மனிதர்களை அவரவர் தகுதிக்கேற்ப நடத்துங்கள். எல்லாரையும் ஒரே மாதிரியால நடத்துறது இல்லை, ஒரே மாதிரியா நடத்துறது சுன்னத்தும் இல்லை. சில பேரை கொண்டு முன்னால வைக்கத்தான் செய்யணும், சில பேரை கௌரவிக்கத்தான் செய்யணும். அது அல்லாஹுவின் ரசூலின் அழகிய முன்மாதிரி. அப்ப உள்ள வர்றவங்களை இத்தனை உயிரோட்டமான அன்னலாரின் அறிவுரைக்கு இடையையும் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி லேசா காலை தூக்குனாங்க. ஹதீஸ்ல நான் வியந்த இடம் அது. அப்படி தூக்குனாங்க, கொஞ்சம் அப்படி அசைச்சாங்க. யார்? உத்தம நபிகள். அப்படி லேசா காலை தூக்கி மடிக்கிறாங்க. அவர் பார்த்து கொண்டார். உள்ளே வருபவர் ஏன் மடிக்கிறாங்க, ஏன் ஒடிக்கிறாங்க? இடம்தான் விசாலமா இருக்குது, நமக்கு இடம் தருவதை போல பாவனை செய்யறாங்களே, இப்படி செய்யணுமா, இது அனுமதியா என்கிறதை போல் அவர் யோசிக்கிறார். அவர் உடனே கேட்டு விட்டார், இன்னஃபில் மகானி சிஅத்தன் யா ரசூலல்லாஹ், இடம் இத்தனை விசாலமாக இருக்கிறது, தாங்கள் காலை மடிக்க வேண்டுமா, ஒடிக்க வேண்டுமா, எனக்கு இடம் தருவதை போல் பாவனை செய்ய வேண்டுமா என்று அவர் கேட்கிறார். உள்ளே வரக்கூடியவரை பார்த்து அல்லாஹுவோடு உறவை உண்டாக்கி கொடுக்கும் இடத்தில் இருக்கிறார்கள் எங்கள் நபிகள். ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கங்க, இறைவனோடு நிற்கும் நிலையிலும் இந்த சமூகத்தை அவர்கள் மறக்கவில்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்கள் கொடுத்த மரியாதை பள்ளிவாசலிலும் நடக்கிறது. தொழுக உள்ள கூட வாங்க சொல்லிட்டாங்க, காமத்து சொல்லணும். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ள வர்றாங்க. நபியை பார்த்தால் காமத், நேரத்தை பார்த்து பாங்கு, பெருமானாரை பார்த்துதான் காமத். இன்னைக்கு எல்லாம் அப்படி பள்ளிவாசல வச்சா சிக்கலா போயிடும். இமாம பார்த்துட்டா காமத். எப்ப மஸ்ஜித் நபவியில காமத்து? பாங்கு சொல்லி 10 நிமிஷம் கழிச்சு காமத்து நடக்குது, அரை மணி நேரம் கழிச்சு நடக்குது, 1 மணி நேரம் கழிச்சு நடக்குது, 2 மணி நேரம் கழிச்சு நடந்திருக்கு. ஒரு தடவை இஷாவுக்கு ரசூலுல்லாஹ் வர்ற தாமதம் 10 மணிக்கு மேல இஷா தொழுகை நடக்குது. இமாம் புகாரி எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை படிக்க 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 ரசனை, சுவை, இன்பம், எத்தனை ஆயிரம் சந்தோஷம் அந்த ரசனையில தூங்கினால் தூக்கமும் தாகாது. கவலையும் இன்பமும் ஆசையும் இந்த சமூகம் அன்னலாரை இன்னும் ரசிக்க வேண்டுமே, படிக்க வேண்டுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தாதான் காமத்து. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துட்டாங்க, உடனே காமத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. செய்தனா பிலால் காமத்தை சொன்ன உடனே சஃப்புகளை சரி செய்கிற வேலை மட்டும்தான் செய்யணும். அதை விட வேறு வேறு வேலை நடந்து நேரம் கொஞ்சம் அதிகமானா காமத்தை 2வது புதுப்பிக்கிறது நல்லது என்று எழுதுகிற மார்க்கத்தின் மேதைகள் உண்டு. சர்க்காரை ஆலம் காமத்து சொன்ன பின்னால இங்க இருந்து ஒரு பார்வை பார்க்கறாங்க வெளியில. சஃப அப்படியே இடைவெளி கேட்ட சஹாபாக்கள் அப்படியே
வழி விட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்துட்டாங்க, வெளிப்பள்ளிக்கு வந்துட்டாங்க, ரோட்டுக்கு போயிட்டாங்க. வியப்பில் நிற்கிறார்கள் சஹாபிகள். ஒவ்வொன்றும் அதிசயம், ஆச்சரியம். ஆச்சரியங்களை அசந்து போகும் இடத்தில் அண்ணலார். ஆச்சரியமே அசந்து போகும் அண்ணலாரின் வாழ்க்கையில். வெளியில போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியும், எம்பெருமான் என்ன செய்தாலும் அது சரி. அல்லாஹ் நமக்கு அந்த உள்ளத்தை நசீபாக்கட்டும். என்ன செய்தாலும் சரி. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க? காமத்து சொல்லியாச்சு. காமத்து சொன்ன பின்னால நம்ம வேகமா வெளியில வந்து செருப்பை போட்டோம்னா, அதுதான் பள்ளிவாசல்ல நம்ம வெளியில போனதுல கடைசி பகுதி. அதோட நம்மளை அனுப்பி வச்சிருவாங்க. காமத்து சொன்ன பின்னால இமாம் வெளியில போயிட்டா ரெண்டாவது வந்து இன்னொருக்கு காமத்து சொல்ல விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை விட என்ன வேலை? இமாம் பிலால் காமத்து சொல்லிட்டாங்க, சொன்ன பின்னால நம்ம அவசரமா சப்ப கிழிச்சு வெளியில போயிட்டோம் வைங்கள, கிட்டத்தட்ட அதுதான் நம்ம வெளியில போன கடைசி பக்கமா இருக்கும் பள்ளிவாசலை பொறுத்தவரையில. உத்தம நபிகள் வெளியே இருக்கிறார்கள், வாசல்ல போய் நின்றாங்க. மொத்த சஹாபிகளின் கவனமும் தவஜ்ஜஹு இலா ரசூலில்லாஹ், தவஜ்ஜுஹு ரசூல்கிட்ட போயிட்டு. சஹாபாக்கள்ல உள்ளம் பலகீனமானவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்துல உட்கார்ந்து அப்படி ஒரு தவஜ்ஜுஹு செய்வாங்களாம். எங்கள் உள்ளத்தில் பலம் வந்தது என்றார்கள். அவங்க முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டா கல்பு பலமாயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், கஜ்ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், பேரொளி, ஃபுல் சார்ஜ் இருக்கும், ஃபுல் பவர். அண்ணலார் என் கரத்தை பிடித்தார்கள், அண்ணலார் என் கரத்தை பிடித்தார்கள். அப்படி பிடித்த உடனே அப்படியே லேசா கையை உருவிட்டு வெளியில வரணும்னு நான் முயற்சி எடுக்கிறேங்கிறார் சையதுனா அபூ ஹுரைரா. ஏன்னா இந்த வைப்ரேஷன், பெருமானார் கையை பிடிச்சோன்னு அந்த வைப்ரேஷன் என் நெஞ்சு படப்பட நடிக்குது. நான் அந்த கையை உருவுறேன், பெருமானார் விடல, நல்ல பிடிச்சுக்கிட்டாங்க. யார்? அண்ணலாரின் சகவாசத்தில் மூச்சு காற்றை சுவாசித்த அபூ ஹுரைரா. சொற்ப காலம் சுந்தர நபியின் சகவாசம், கிட்டத்தட்ட அபூ ஹுரைரா 3.5 ஆண்டுகள் அண்ணலாருடைய சகவாசம். அவர்கள் அறிவித்த ஹதீசுகள் பல்லாயிரம். அபூபக்கர் சித்தீக்கால், உமரே ஃபாரூக்கால், உஸ்மானே கனியால், அலி இப்னு அபீ தாலிபால், இன்னும் மிகப்பெரிய சஹாபிகளால், அண்ணலாரின் அருகாமையிலேயே வாழ்ந்த அன்னை ஆயிஷாவால், அன்னை உம்மு சலமால் கொடுக்க முடியாத ஹதீசுகளை அபூ ஹுரைரா கொடுக்கிறார் 3.5 ஆண்டு காலத்தில். என் காற்றெல்லாம் மாநபியின் சுவாசத்தையே நான் காற்றாக எடுத்துக்கொண்டேன். மூச்சு காற்று கூட முத்தம நபிகள். சரியான நேரத்தில் முடிச்சிருவோம். அல்லாஹ் இங்கே எதை வெளிப்படுத்துவானோ வாழ்வதற்கு, எடுப்பதற்கு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் பண்ணுகிறேன் என்றால் அந்த பகுதி என் வாழ்க்கையின் ஒரு கருப்பு பகுதியாக போய்விடும். நான் படுக்கையில் கூட ரசிக்க வேண்டும் மாநபியை, என் படுக்கை சுன்னத்தாகிவிடும். இன்றைக்கு அதிகம் பேசப்படும் ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். எந்த நாட்டின் தலைவர்களும், எந்த மதத்தினுடைய மிகப்பெரிய பண்டிதர்களும் தொடர்ச்சியாக பேசப்படவில்லை. பிறந்த நாள் முதல் 1500 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக பேசப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள், பாராட்டப்படுகிறார்கள், வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் நிறைவு காண முடியாத வாழ்க்கை முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கை. படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன்னு சொல்றது இல்ல. எத்தனை மொழிகளில் முத்தம நபியின் வாழ்க்கை வரலாறு, தமிழிலே, ஆங்கிலத்திலே, உருதிலே, அரபியிலே, உலகத்தில் எத்தனை மொழி சமூகம் பேசுமோ அத்தனை மொழியிலும் அண்ணலாரின் வரலாறுகள். ஆனால் முடியவில்லை, எழுதி முடிக்க முடியாது.
ஹாத்தமுன் நபியின் சர்தாரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் அவர்களை இந்த சமூகத்தின் முன்மாதிரி லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா அழகிய முன்மாதிரி என்கிறான் அல்லாஹ் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. எங்க போனாலும் அவங்க வாழ்க்கை தான் முன்மாதிரி. அபூ ஹுரைரா நபி பெருமானார் என் கையை பிடித்துக் கொண்டார்கள். அந்த கையை பிடிச்ச போது வைப்ரேஷன் அப்படி கை அப்படி பட என் நெஞ்சு அடிக்குது. நைஸா உருவுன கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் மெதுவா உருவிட்டு ஓடி போயிட்டேன்னா. எங்க ஓடி போனீங்க? பெருமானார் பார்க்கறாங்க, அபூ ஹுரைராவை காணலையே, எங்க போயிட்டா? எங்க போயிட்டாங்க அபூ ஹுரைரா? கொஞ்ச நேரத்தில் ஓடி வந்துட்டா. என்ன அபூ ஹுரைரா எங்க போனீங்க? சிரிச்சாங்க, கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க. பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க, என் கையை தாங்கள் பிடித்த போது நான் சுத்தம் இல்லாமல் இருந்தேன். தங்களின் கரம் என் கரத்தில் பட்ட போது என் இதய துடிப்பு அதிகமானது, ஓடி போய் குளித்து விட்டு வந்தேன் என்றார்கள். என்ன அபூ ஹுரைரா, ஒரு மூமின் நஜீஸாக மாட்டானே என்றார். ஒரு மூமின் நஜீஸாக மாட்டான். லா யஜ்ஸுல் மூமின், ஒரு மூமின் நஜீஸ் அல்ல. சுத்தம் இல்லைங்கிறதுனால கையை கொடுக்க கூடாதுன்னு இருக்கா. ஆனால் தாங்களின் கரம் என் கரத்தில் பட்ட போது இதய துடிப்பே அதிகமானது. அது ஒரு தனி வாழ்க்கை. அந்த கைக்கு ஒரு தனி சிபத், அந்த முகத்துக்கு ஒரு தனி சிபத். அவங்க உமிழ்நீருக்கு 1000 ஷிஃபா. லேசா தடவுனாங்க. சலமத் இப்னு அக்வா சொன்னார், நான் தாக்கப்பட்டேன். உசீப சலமா, இமாம் புகாரி எழுதுகிறார், உசீப சலமா, சலமா தாக்கப்பட்டார் என்று எல்லோரும் சொன்னார்கள். எதிரிகள் என்னை அடித்த அடி, எழுந்திருக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. மாணவி பார்த்து உமிழ்நீரை தடவினார்கள். வல்லாஹி சும்ம வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த வலியே இல்லாமல் மாறினேன். எல்லாரும் சொன்னது என்ன? புகாரியினுடைய வாசகம், உசீப சலமா, சலமா தாக்கப்பட்டு விட்டார். சாந்த நபிகள் உமிழ்நீரை தடவிய போது வலி இன்னைக்கும் இல்லை. எல்லாமே பரக்கத். உமிழ்நீர் 1000 ஷிஃபா. சங்கை மிக்கவர்களே, சையதுனா பிலால் பாங்கு சொல்லப்பட்ட பின்னால் முத்தநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து காமத்தை சொல்லிட்டாங்க. பெருமானார் வெளியில வந்துட்டாங்க. அர்த்தமுள்ள வாழ்க்கை அன்னலாரின் வாழ்க்கை. வெளியில வந்தாங்களா? அதான் சரித்திரம். காமத்தை சொன்னோன்னு தொலை வச்சாங்க வைங்கள, அது எப்போது ரெகுலர் நிகழ்வு. இப்ப வெளியில வந்துட்டாங்க பாருங்க, அது சரித்திரம். அந்த சரித்திரம் தனி மகுடம். உலகம் திரும்பி பார்த்த இடங்கள் 1000 இருக்குது. அன்னலாரை இதுவெல்லாம் அந்த இடங்களில் உண்டு. உலகம் திரும்பி பார்க்க துடித்தவர்கள் பல பேர். உலகத்தையே திரும்பி பார்க்காத உத்தம நபிகளை உலகம் திரும்பி பார்த்தது, இன்றைக்கும் பார்க்கிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, இந்த துன்யாவுக்கு தாரீஃப் நான் சொல்லட்டுமான்னாங்க. உலகத்துக்கு விளக்கம் ஒண்ணு சொல்றேன். இதா அதுபர்த்த புகிய முக்பிலா ஒய்தா அக்பல்த, இதா அதுபர்த்த புகிய முக்பிலா ஒய்தா அக்பல்த புகிய முத்பிரா. அந்த உலகத்தை நோக்கி நீ போனால் அது உன்னை விட்டுட்டு ஓடி போகும், அதை விட்டுட்டு நீ ஓடி போனா அது உன்னை துரத்திட்டு வரும்னா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. இது வார்த்தை இல்லை, நாங்கள் வாழ்கிறோம் என்கிறேன். உலகத்தை நாங்கள் விட்டு ஓடுகிறோம், உலகம் எங்களை துரத்துகிறது. வாழுங்கள் என்கிறேன். வார்த்தைகளும் வழிமாறுகளும் நபியவர்களும் நாவ சொற்களும் என்னை ஹயாத்தாக்குவதற்கு, நம்ம வாழ்வதற்கு தானே. இஸ்தஜீபு லில்லாஹி ஒலிர் ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். அல்லாஹ் ரசூல் கூப்பிட்டால், ஆளச் சொன்னால், வழிகளை சொன்னால், வழிகாட்டினால் கட்டுப்படுங்கள், பதில் சொல்லுங்கள். அங்கேதான் நீங்கள் வாழ்கிறீர்கள். என் ஹயாத்து மாணவிக்கு கட்டுப்படுவதில் தான் இருக்கிறது, என் வாழ்க்கை இருக்கிறது. வேற எங்க வாழ்க்கை இருக்குது?
5000 ஆண்டுகள் தொடர்ந்து பேசப்படுகிறார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகள் தொடர்ந்து பேசப்படுகிறார்கள். உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற ஒத்த சொல் முஹம்மத். எல்லா நாடுகளிலும், கிராமங்களிலும், பட்டணங்களிலும், பட்டிக்காட்டுகளிலும் முஹம்மத் உச்சரிக்கப்படுகிறது. 24 hours உச்சரிக்கப்படுது. தங்களை உயர்த்தினோம், புகழை உயர்த்தினோம். தப்சீரை திறந்து பாருங்க. உயர்த்தினோம், உயர்த்தினோம், உயர்த்தினோம். இதுக்கு மேல உயர்றதுக்கு இடம் இல்லை. இதுக்கு மேல நீங்களும் நானும் புகழ்ந்தெல்லாம் உயர போறது இல்லை. நீங்களும் நானும் புகழும் போது ஹஸான் பின் சாபித் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களை நான் புகழ்வதால் என் சொற்கள் மணக்கிறது, தாங்கள் மணந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். என் சொல்லுக்கு மனம். இன்னும் 5 நிமிஷத்துல முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். தரப்பட்ட நேரம்னு சொல்றதை விட நேரம் தரல. ஆனாலும் சூழ்நிலை அறிந்து நான் நிறைவு செய்து புறப்படணும். உங்களை புகழ்வதால் தாங்கள் உயர்வதில்லை, என் சொற்கள் மனமாகிறது, என் சொற்களுக்கு புகழ் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உலகம் திருப்பி பார்க்கிற 1000 இடங்களும் பக்கங்களும். இங்கே மாணவி வெளியில போறாங்க, சஹாபாக்கள் மொத்தமும் அப்படி திரும்பி பார்க்க, தவஜ்ஜஹு இலா வஜ்ஹி ரசூலில்லாஹ், பெருமானார் முகத்தை முன்னோக்க. இங்கே காமத்து சொல்லிவிட்டு மெஹராபு காலியாக இருக்கிறது. காரூனிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல்ல போய் நின்று அங்கே நின்ற ஒருவரோடு கொஞ்ச நேரம் பேசுறாங்க. காமத்து சொன்ன பின்னால இமாம் போய் ரோட்ல நிக்கிற ஒரு ஆட்டு 10 நிமிஷம் பாடு பேசிட்டு உள்ள வந்தாருன்னா அவ்வளவுதான். அடுத்து அந்த பள்ளியில மெஹராப் இமாம ஏத்துக்கிறாரு. வெளியில போய் பேசி நிக்கிறாங்க. அவரோடு பேசி முடிச்சுட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு உள்ள வர்றாங்க. என்னங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? பள்ளிவாசலுக்கு தானே கூட்டு வரணும். ஒன்றை புரிஞ்சுக்கங்க, பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று சொல்லும் போது வர வைக்கிறாங்க. வெளியில இருங்கிற போது வெளியில இருக்க சொல்றாங்க. போர்க்களத்துக்கு போகணும், பத்ருக்கு ஆளே இல்ல, கம்மியான நபர்கள் போறாங்க. உஸ்மானுல் கனி மாபெரிய சக்தி அவர்கள், ஈமானின் பலம் அவர்கள், பொருளாதாரத்தின் பலம் அவர்கள், அன்னலாரினுடைய வியப்புக்குரிய மனிதர் உஸ்மான், நீங்க வர வேண்டாம் என்கிறார்கள். பத்ருக்களம் குறைவான தோழர்கள், உஸ்மான் வர வேண்டாம். தபூக் மிகப்பெரிய யுத்தம், 100கணக்கான மைல்கள் பயணமாக வேண்டிய யுத்தம். சஹாபிகள் எத்தனை பேர்? உஹதிலே 1000 பேர், பத்ரிலே 300 சொச்சம் பேர், கந்தத்திலே 10,000 பேர். எண்ணிக்கை இருக்குதா இல்லையா? சஹாபாக்குடைய எண்ணிக்கை உஹதுல 1000, பத்ரில 300 சொச்சம், கந்தத்துல நம்ம 3000, எதிரிகள் 10,000. இப்படி எண்ணிக்கை. தபூக்ல எத்தனை பேரு? அல்லாம ஐனி எழுதுவார், தபூக்கில் கலந்து கொண்ட சஹாபிகளை எழுதுகிற ஏடுகளே இல்லை என்றார். 30,000 என்கிறார், 40,000 என்கிறார், 70,000 என்கிறார். இத்தனை பெரும் கூட்டம், மிக தூர பயணம், மிக தூரமான பயணம், எதிரிகள் உக்கிரமமாக இருக்கிற இடம். அலியின் கர்ரமல்லாஹுவை கூப்பிட்டு, அலியே நீங்க இந்த போருக்கு வர வேண்டாம். ஆச்சரியப்பட்டு போகிறார் அலி, வியந்து போகிறார். அத்துகல்லிமுனி பிஸ்ஸுபியானி வன்னிஸா, யா ரசூலல்லாஹ், போருக்கு வரமாட்டேன்னு சொன்னா நான் சின்ன பிள்ளையா? பெருமானார்ட்ட பேசினதே இல்ல செய்தனா அலி, இங்க பேசுறாங்க. ஏன்னா வீரம் சொரிந்த வாலிபர், லா ஃபதா இல்லா அலி, அலி போன்ற ஒரு வாலிபர் உண்டா என்று கேட்ட இடத்தை பெற்றவர்கள். அலி போர் ஒரு இளைஞர் உண்டா? அலிய கூப்பிட்டு நீங்க வர வேண்டாம்னாங்க. இந்த ஹதீஸை இமாம் புகாரி தான் எழுதுறாங்க. எல்லாத்துக்கும் நான் விளக்கம்லாம் இங்க சொல்றதுக்கு இல்ல, உங்க மனசுல பதிவு செய்கிறேன். அன்னலார் எதை முடிவு செய்கிறார்களோ அந்த பக்கங்கள் தான் வரலாற்றில் பல லட்சம் பேர்களை திரும்பி பார்க்க வைத்தது. ஏன் அலிய வேண்டாம் அலி? அவர் கேட்கிறார், பொம்பளைங்க தானே வீட்டுல இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க தானே வீட்டுல இருப்பாங்க, என்ன அவங்களோட இருக்க சொல்றீங்களா? இல்லப்பா, அந்த பதில பாருங்க. மூசா நபி தூர்சீனாவுக்கு போற போது ஊருக்கு பாதுகாப்பா அவ சகோதரர் ஹாரூனை விட்டுட்டு போனாங்க பத்தியலா? அந்த மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன், நீங்கள் எனக்கு ஹாரூன் நிஸ்தானம் சொன்னாங்க. சொல்லிட்டு மறக்காம அடுத்த வரியை பதிவு செய்துட்டாங்க.
லாக்கின் லா நபிய பாதா, ஆனா எனக்கு பின்னால ஹாரூனுடைய ஸ்தானத்துல உங்களை வைக்கிற. மூசாவுக்கு பின்னால ஹாரூன் இருந்தாங்க, மூசா அந்த ஸ்தானத்துல வச்சாங்க. மூசாவுக்கு பின்னால அவர் நபி ஆயிட்டாங்க, எனக்கு பின்னால நபிலாம் கிடையாது. யாராவது ரசூலுல்லாஹ் ஹாரூன் ஸ்தானம்னா அப்ப மூசாவுக்கு அடுத்து ஹாரூன் நபி மாதிரி அலியும் நபின்னு சொல்லிடக்கூடாது. நபித்துவம் முழுமை பெற்றது, முடிவு பெற்றது என்பதை உணர்த்த வேண்டிய இடத்திலெல்லாம் உணர்த்தின பின்னாலும் இன்னும் சில பேர் அதை தூக்கிட்டு அலையலாம். இன்னும் சில பேர் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால நான் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான். மாமன்னர் ஹாரூன் ரஷீத் காலத்துல ஒருத்தர் நபின்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கு மன்னர் சொன்னாராம், அரசாங்கத்தில் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பெட்டியும் தூக்கிட்டு அலையிறாரு, தூக்கிட்டு வாட ஆளுன்றார். இங்க நமக்கு 1000 பிரச்சனை இருக்குது, ஆளை கொண்டான்னா தூக்கிட்டு வந்தாங்க. வந்தவன என்னடா பிரச்சனைடா, என்னடா என்ன நபின்னாங்க. அவங்க கேட்டாங்க, என்னடா நபி வஹி? ஆமா இப்பந்தான் வஹி வந்துச்சு, ஹாரூன் தூக்க போறாங்கன்னு, உன்னை தூக்கி ஜெயில போட போறாங்கன்னு வஹி வந்துச்சுன்னா போடுறா உள்ளன்றாங்க. இதுல நகைச்சுவையா சில பேரு இன்னொரு செய்தி அடிசலா சேர்க்கிறாங்க. கொஞ்ச நாள் ஒரு மாசம் கழியல்ல ஒருத்தன் அல்லாண்டு வந்தானா, நான் தான் கடவுள். ஹாரூன் சொன்னா, இது என்னடா புதுசாக, அவனை தூக்கிட்டு வாடான். அவனை தூக்கி கொண்டு வந்து மன்னர் தர்பார்ல நிறுத்தின போது, இது வரலாற்று பக்கம், நபின்னு சொன்னவன். இது அதோடு ஒட்டி எழுதுகிற ஒரு நகைச்சுவை செய்தி. வெளியில கொண்டு நிப்பாட்டினா, ஏண்டா போன மாசம் தான் ஒருத்தன் நபின்னு வந்தா இப்படி அல்லான்னு வந்திருக்க. அவன் சொன்னா, சமீபத்துல நான் யாரையும் நபியா அனுப்பலையேன்னா, சமீப காலத்துல நான் ஒருத்தனையும் அனுப்பலையே, அவன் யாரு நான் பார்க்கணுமே. யாரு? அல்லான்னு சொன்னவன். சமூகம் எங்கேயோ போகிறது. காலத்தின் கட்டாயம் சிந்தித்து வாழ வேண்டிய இடம், தாஹா நபியை தூக்கி சுமக்க வேண்டிய இடம், முழுமையான முஃமினாக மாற வேண்டிய இடம். 1000 குழப்பங்கள், 1000 பிரச்சனைகள், 1000 தேவையற்ற நிகழ்வுகளில் நம்மை நாமே சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை பயன்படுத்தி யாரெல்லாமோ வளர்ந்து போகிறார்கள், நம்மை எங்கோ குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்மை நாம் தாக்கிக் கொண்டு நம்முடைய பலத்தை இழக்கிறோம். மறந்து விடாதீர்கள், நாம் கருத்து மோதுகிற போதெல்லாம் பலம் இழக்கிறோம். நம்ம சிதைகிறது நிறைய பேருக்கு ஆசை. நான் நிறைவுபடுத்துகிறேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிய வேண்டாம் சொன்னாங்க. காரணம் ஹாரூனின் ஸ்தானம். அப்புறம் தான் விளங்குச்சு. அலி அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், மாணவி எவ்வளவு பெரிய ராஜதந்திரிங்கிறாங்க. ராஜதந்திரி. நான் கருணா காலையில மதீனாவுல மஸ்ஜித் நபவிக்கு வந்து பார்த்தா அவ்வளவு பேர் முனாபிக்கு, எல்லாரும் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன திட்டம்? நபி போயிட்டாங்க, சாபாக்கள் போயிட்டாங்க, பெண்கள் தான் இருக்கிறாங்க, டோட்டலா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவன் போடுறான். ரோட்ல அலிய பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க அவ்வளவு பேரும். அலியா? அலி இருந்தால் ஆடி போவார்கள் நயவஞ்சகர்கள். தாஹா நபி அலியை நிறுத்தி போனதில் 1000 அர்த்தம். நிறைவுபடுத்துகிறேன். வாசல்ல போய் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. பேசிட்டு உள்ள வந்துட்டாங்க. மீண்டும் தக்பீர் கட்டி தொழுத போது, சஹாபாக்கள் சலாம் கொடுத்த போது எல்லாருடைய பார்வை வியந்திருக்குது. என்ன முத்தம நபிகள் காமத்து சொன்ன பின்னால வெளியில போயிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனை நீ போன்னு அனுப்பிட்டு வர்றாங்க. இப்ப பள்ளிவாசலுக்குள்ள ரசூலுல்லாஹ் அவர் வெளியில போறாரு. நான் சொன்னேன் இல்லையா, தொழுகைக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா தொழுகைக்கு இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க. பத்ருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, உஸ்மான வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்? அவர்களின் அன்பு மனைவி ருக்கையா சோம் இல்லாம இருக்கிறாங்க. உஸ்மான், நீங்கள் களம் ஆட வேண்டாம், மனைவியின் ஆரோக்கியம் முக்கியம் என்கிறார்கள். உலகத்தை ரொம்பவே வியக்க வைத்தார்கள் உத்தம நபிகள். ஷரியத்து வேணும், மார்க்கம் வேணும், அல்லாஹ் வேணும், ரசூல் வேணும். அல்லாவும் ரசூலும் கிடைக்கும் இடம் பள்ளிவாசல் என்று விளங்கினீர்களே, அங்கேதான் நீங்கள் விலகினம். அல்லாவும் ரசூலும் உங்கள் மனைவியின் திருப்தியிலும் கிடைப்பார்கள், உங்கள் பிள்ளையின் வளர்ப்பிலும் கிடைப்பார்கள். இல்லை இல்லை, உங்கள் நேர்மையிலும் அல்லாவும் ரசூலும் கிடைக்கிறார்கள். எங்க நாயகமே போயிட்டு வெளியில போயிட்டு பேசிட்டு வந்தீங்களே? இல்ல இல்ல, நான் உள்ள வரும்போது பார்த்தேன் அவர் வாசல்ல நிக்கிறார். அப்புறம் நான் வந்துட்டேன், காமது சொல்லிட்டாங்க. 2வது இருக்க திரும்பி பார்த்து அவர் நிக்கிறார். என்னை எதிர்பார்ப்பதை போல் தெரியுது. அப்போ ஏதோ ஒரு தேவை உடையவர் என்று விளங்கி பின்னால போய் பார்த்தா அவர் ரொம்ப நெருக்கடியா இருக்கிறார், ரொம்ப அவசிய தேவையோடு இருக்கிறார். அவர் தேவையை உடனே பூர்த்தி செய்யணும். அவரை இப்ப தொழுகை வரைக்கும் நிப்பாட்டி வச்சுட்டு பூர்த்தி செய்யற அளவுக்கு உள்ளது இல்லை. உடனே நான் சென்று அவர் தேவை என்னங்கிறது அறிந்து அதை பூர்த்தி செய்து அவரை அனுப்பி
அனுப்பிவிட்டு நான் மீண்டும் தொழுகைக்கு வந்தேன். அல்லாஹுவை அடைகிற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற அண்ணலார், மஸ்ஜிதுக்குள்ளே இறைவனோடு அழகிய தொடர்பை உருவாக்கி கொடுத்த அண்ணலார், அங்கேயும் இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு தனி மனிதனின் பிரச்சனையையும் தீர்ப்பதில் தன் மகத்தான வலிமையை கற்றுத் தருகிறார்கள். எங்கே உலகம்? ரசூலை போல் ஒருவர் உண்டா? ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போல் உங்களில் யார்? என் போல் ஒருவர் உண்டா என்று அவர்களே கேட்கிறார்கள் என்றால் ஆனந்தமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, ஆயிரம் ஆயிரம் இதயங்களை கொள்ளை கொண்ட வாழ்க்கை, உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை. அது அவர்கள் வாழ்ந்தது என்பது சொல்வதற்கும் ரசிப்பதற்கும் மாத்திரமல்ல, ருசிப்பதற்கும் நாம் எடுப்பதற்கும். எடுக்கிற போதெல்லாம், ரசிக்கிற போதெல்லாம், ருசிக்கிற போதெல்லாம் நாம் ஜொலிக்கிறோம், உயர்கிறோம். ஆயிரம் ஆயிரம் இதயங்கள் வாழ்த்தும் இடத்தில் அல்லாஹ் நம்மையும் கொண்டு நிறுத்துகிறான். வலக்கது லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், உங்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அனுப்பி. அந்த உபகாரம் தான். அவங்கள மாதிரி நான் வாழ்ந்துட்டேன்னா என் வாழ்க்கை லட்சோப லட்ச மக்களுக்கு உபகாரமா மாறிவிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம் கரம் பற்றிய மனைவியர்களை ஆரோக்கியமாக வாழச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை அழகுபட வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு அல்லாஹ் முழு ஆரோக்கியத்தை அவன் தொடர்போடு வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தார் ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை அழகாக நடத்த அருமையாக தியாகம் செய்த எங்கள் பகுதி உலமா பெருமக்கள் அத்தனை பேர்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.